இந்த வீடியோவில் நாம் யூனிட் 4 பார்க்கலாம். டிஃபைன் த ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப். ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை பார்க்க போகிறோம். ரிசோர்ஸஸ் அப்படின்னா பார்க்கலாம். எனி மேட்டர் ஆர் எனர்ஜி derived from the environment. ஸோ நம்முடைய சுற்றுச்சூழலில் என்விரான்மெண்ட்டில் இருந்து பெறப்படுகின்ற எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு மேட்டரும் that is used by living things, அந்த மேட்டர் அல்லது அந்த எனர்ஜியை உயிரினங்கள் பயன்படுத்துகின்றன, இன்க்ளூடிங் ஹியூமன், மனிதன் உட்பட. இட் இஸ் கால்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ நீங்கள் இப்படி படிக்கலாம். எனி மேட்டர் ஆர் எனர்ஜி derived from the environment that is used by living things including human is called natural resources. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எழுதுனா நல்ல மார்க் கிடைக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூவல்ஸ், பிளான்ட்ஸ், வைல்டு லைஃப், எக்ஸட்ரா. ஸோ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொன்னால் உட்பட. காற்று, தண்ணீர், மண், மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொன்னால் பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ், பிளான்ட்ஸ், தாவரங்கள், வைல்டு லைஃப், வனவிலங்குகள், இவைகள் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள் ஆகும். பேஸ்ட் ஆன் தி கண்டினியூடு அவைலபிலிட்டி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கேட்டகரைஸ்டுனா வகைப்படுத்தப்பட்டுள்ளது into renewable resources and non-renewable resources. ஸோ நிறைய அது வகைப்படுத்தப்பட்டிருக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்றாலும். அவைலபிலிட்டி அப்படின்னா கிடைக்கிறது, கண்டினியூடுனா தொடர்ந்து கிடைக்கிறது என்ற அடிப்படையில், பேஸ்டு அடிப்படையில் இந்த இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸை 2 வகைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், மற்றொன்று நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். சரியா? அப்போ நம்ம பேஸ்ட் ஆன் தி கண்டினியூடு அவைலபிலிட்டி அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன்டு, கேட்டகரைஸ்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இன்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். சரியா? டைப்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் solar energy, wind energy, biogas, tidal energy and wave energy etc. are the renewable resources. புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள். ஸோ புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்களில் உதாரணம் பார்த்திங்கன்னா சூரிய சக்தி, சோலார் எனர்ஜி, அப்புறம் காற்று சக்தி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், ஸோ வேஸ்டேஜ் பயன்படுத்தி உருவாகிற கேஸு, டைடல் எனர்ஜி, கடல் அலை, வேவ் எனர்ஜி, அது டைட்ஸுங்கிறது ஒன்று, வேவ்ஸுங்கிறது ஒன்று, 2 எனர்ஜி. அது ரெனியூவபிள் எனர்ஜி. டைட்ஸ் சீல சீஸ் அண்ட் ஓஷன்ஸில் பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் புல் ஆஃப் மூன் அண்டு சன், அதனால் ஏற்படுகின்ற அலைகள். வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காற்றினால் ஏற்படுகின்ற அலைகள், அதெல்லாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸில் வரும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ், மினரல்ஸ் எக்ஸட்ரா ஃபால் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை படிச்சுக்கலாம். அடுத்தது, வாட் ஆர் தி மினரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். மினரல்ஸ்னால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன. ஸோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய குவாலிட்டி சொல்லலாம். மினரல் இஸ் ஏ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இயற்கையான ஒன்று. மினரல் இஸ் ஏ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் ஆரிஜின். அவைகள் உருவாவது ஆர்கானிக்காக உருவாகலாம் அல்லது இன்ஆர்கானிக்காக உருவாகலாம். இப்போ ஆர்கானிக் ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் தாவரங்களிலிருந்து உருவாகிறவை. தாவரங்கள்லேருந்து என்னென்ன உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பெட்ரோலோ, நிலக்கரி, கோல், அடுத்து இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் ஆர்கானிக் ஆரிஜினில் வரும். இன்ஆர்கானிக் ஆரிஜினில் இவைகளை தவிர
மற்ற மினரல்ஸ் வந்து இன்ஆர்கானிக் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்னா அவைகள் உருவாகின்ற அந்த டைப்பாக வித் டெஃபினட் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அப்பியரன்ஸு, ஸோ கலரு, அப்புறம் அதனுடைய லெஷர் பளபளப்பு, அப்புறம் அதனுடைய அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன காம்போசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் குவாலிட்டி கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். சரி, இப்போ இரும்புன்னு எடுத்துட்டோம்னா இரும்போட ஹார்ட்னஸ் பார்க்கலாம், இரும்போட கலர் பார்க்கலாம், இரும்போட அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி எல்லா இரும்புக்கும் இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அயன் ஆக்சைடு அது போல் இருக்கும். அதுதான். ஸோ மினரல் இஸ் எ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். பாயிண்ட் 1. ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆரிஜின். பாயிண்ட் 2. வித் டெஃபினட் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பாயிண்ட் 3. இந்த 3 பாயிண்ட்டும் இருக்கணும். Mineral is a natural substance, inorganic or organic origin with definite physical and chemical properties. அப்புறம் 2 வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். On the basis of chemical and physical properties. ஸோ கெமிக்கல் மற்றும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸின் அடிப்படையில் மினரல்ஸ் ஆர் ப்ராட்லி குரூப்டு அண்டர் 2 கேட்டகரிஸ். மினரல்ஸை 2 வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அவைகள் ஒன்று, தே ஆர் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ மினரல் எந்த மினரல்ஸில் மெட்டல்ஸ் இருக்கோ அது மெட்டாலிக் மினரல்ஸ், எந்த மினரல்ஸில் நான் மெட்டல்ஸ் இருக்கோ அல்லது மெட்டல்ஸ் இல்லாமல் இருக்கோ அது நான் மெட்டாலிக் மினரல்ஸ். சரியா? இப்போது கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால மினரல்ஸ் ஆர் ப்ராட்லி குரூப்டு இன்ட்டு 2 கேட்டகரிஸ். அதை எழுதிடலாம். அடுத்தது ஸ்டேட் தி யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ். மேங்கனீஸோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மினரல் ஃபார் மேக்கிங் அயன் அண்டு ஸ்டீல். ஸோ இரும்பு மற்றும் எஃகு உற்பத்திக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு மினரல் ஆகும். ஸோ இம்பார்ட்டண்ட்னா முக்கியம். இட் இஸ் இதெல்லாம் சாதாரணமான ஒரு வார்த்தைகள். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் மினரல், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மினரல் ஃபார் மேக்கிங் அயன் அண்டு ஸ்டீல். ஸோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 10 kilogram manganese is required for the manufacturing of 1 ton of steel. ஸோ ஒரு 10 kilogram manganese வேணும். எதுக்கு? 1 ton of steel. 1 ton அப்படின்னு சொன்னால் 1000 கிலோ. 1000 கிலோ ஸ்டீல் உற்பத்தி செய்வதற்கு 10 kilogram manganese is required. ரெக்கையார்டுன்னு தேவைப்படுகிறது. இதனுடைய இதர பயன்பாடுகள் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்செக்டிசைட், பூச்சிகளை கொல்வதற்கும், பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில், பேட்டரிஸ். ஸோ இதெல்லாம் யூசஸ் ஆஃப் தி மேங்கனீஸ். சரி, இட் இஸ் யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைடு, பெயிண்ட்ஸு அண்டு பேட்டரிஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் எ நேச்சுரல் கேஸ்? நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரோகார்பன் கேஸ் மிக்சர். ஸோ இது ஒரு கலவை கேஸ் மிக்சர். இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதனுடைய காம்போசிஷன் ஹைட்ரோகார்பன், ஏதோ ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரோகார்பன். இதனுடைய ஸ்டேட் வந்து கேஸாக இருக்கும். கேஸ் மிக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ரைமரிலி மீத்தேன். மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கேஸு இதில் முக்கியமானதாக அதிகமாக இருக்கும். CH4 அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். CH4 மீத்தேன் விரைவில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா வேரிங் அமௌண்ட்ஸ் ஆஃப் அதர் ஹையர் அல்கேன்ஸ். அதர் ஹையர் அல்கேன்ஸு இதில் வெவ்வேறு குவான்டிட்டியில் இருக்கும், அளவுகளில் இருக்கும். அல்கேன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காஸ்டிக் சோடா, சோடியம் கார்பனேட்டு, இது மாதிரி இருக்கிறது அல்கேன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த அல்கேன்ஸ் இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் எ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சிறிய விகிதத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S இருக்கும். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் கேஸஸ். இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் hydrocarbon gas mixture
consisting of primarily methane, varying amounts of other higher alkanes, sometimes a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfides. அடுத்த கொஸ்டின், நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தயர் கார்பன் கண்டென்ட். ஸோ இந்த கோல் வந்து பல டைப்ஸ் இருக்குது. அது நம்ம எது பேசிஸில் சொல்கிறோம்னா கார்பன் கண்டென்ட்டு, கார்பன் பர்சன்டேஜை வச்சு கோல் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தி கார்பன் கண்டென்ட். அது முதல்ல நம்ம வந்து எந்த அடிப்படையில் பிரிக்கிறோன்றது முக்கியம். பேஸ்ட் ஆன் தி கார்பன் கண்டென்ட், கோல் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு தி ஃபாலோயிங் டைப்ஸ். கோல் வந்து பின்வரும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கோல். ஸோ அந்த கோலோட பேர் ஆந்த்ரசைட். அதில் கார்பன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கார்பன் கண்டைன்ஸ்னால் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். பிட்டுமினஸ் அப்படிங்கிறது அனதர் டைப் ஆஃப் கோல். அது ஒரு கோலில் ஒரு வகை. ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும். ANTHRA, ஆந்த்ரசைட், CITE. அதே மாதிரி பிட்டுமினஸ் பார்த்தீங்கன்னா BITUMINOUS. நான் படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க, சிலபல் படி. அப்போ தான் ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கும், ப்ளஸ் ப்ரனன்சியேஷன் கிளியராக இருக்கும். BITUMINOUS, பிட்டுமினஸ். ஆந்த்ரசைட் ANTHRA, CITE, 3 சிலபல் போதும். அடுத்தது பிட்டுமினஸோட கார்பன் கண்டென்ட்டு 60 to 80%, 20% அடுத்ததுக்கும் இறக்கிடுங்க. லிக்னைட் கண்டெய்ன்ஸ் 40 to 60% கார்பன். நெய்வேலியில் கிடைக்கிறது லிக்னைட், பழுப்பு நிலக்கரின்னு தமிழில் சொல்கிறோம். லிக்னைட் அப்படின்னு சொல்கிறது தீப்பற்றக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ LIG, லிக்னைட், NITE, LIG NITE. பீட் அப்படிங்கிறது லாஸ்ட் கிரேடு கோல். அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா less than 40% ஆஃப் கார்பன். ஸோ இது நீங்கள் ஈஸியாக படிச்சுடலாம். நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தயர் கார்பன் கண்டென்ட்னு அவரே கொடுத்துட்டார். எவ்வளோ கார்பன் இருக்குன்னு வச்சு அதை நீங்கள் சொல்லுங்கன்ட்டாங்க. பேஸ்ட் ஆன் தி கார்பன் கண்டென்ட், கோல் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். நான் படித்த மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆந்த்ரசைட் ஸ்பெல்லிங் படிங்க. கண்டைன்ஸ் 80 to 90% கார்பன். Bituminous contains 60 to 80% carbon. Lignite contains 40 to 60% carbon. Peat contains less than 40% carbon. அடுத்தது, name the important oil production regions in India. ஆயில்னா பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சொல்கிறது 15 சென்டிமீட்டர் வரும் நம்மளுடைய விட்த்து. அதுதான் கரெக்டாக இருக்கும். 7.5 சென்டிமீட்டரில் ஒரு மெரிடியன் போட்டுருங்க. 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் ஒன்று, ஈஸ்டர்ன் கோஸ்ட். அது ஆஃப்ஷோர்னு சொல்லக்கூடாது, அது போட்டிருக்கு புக்கில். ஸோ அதனால் நம்ம போடுறோம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ். சரியா? ஆஃப்ஷோர் அப்படின்னா கடலில் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு. ஸோ அந்த எண்ணெய் வயல்களோட பேர், பெட்ரோலியம் கிடைக்கிற அந்த இடத்தோட பேர் மும்பை ஹை. இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மும்பை ஹை கடலில் ட்ரில் பண்ணி அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அதன்லேருந்து அவங்க இந்த ஆயில், பெட்ரோலியம், குரூட் ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட். நமக்கு கிடைக்கிறதுல 65% ஆஃப் தி குரூட் ஆயில் இஸ் ஃப்ரம் மும்பை ஹை. அது லார்ஜஸ்ட் 65%. அடுத்தது குஜராத் கடற்கரை, குஜராத் கோஸ்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட். இதெல்லாம் கிட்டத்தட்ட குஜராத்தில் தான் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்குற 4மே குஜராத் கோஸ்ட்டு தான். பேசிம்னு படிங்க. பேசிம் ஆயில் ஃபீல்டு சவுத் ஆஃப் பாவாநகர். ஸோ பாவாநகருக்கு தெற்கே ஒரு எண்ணெய் வயல் இருக்கிறது, அதோட பேர் பேசிம், BASSEIM. ஆனால் ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் வந்து N வரணும், அது என்ன எம்னு போட்டிருக்கிறாங்க. BASSEIM. அடுத்தது அங்கலேஷ்வர்னு ஒன்று, ANKL படிச்சுக்கோங்க, ANKL. ஈஸ்வர் ஸ்பெல்லிங் ESHWAR, ANKL ESHWAR, ஆங்கல் ஈஸ்வர்.
அடுத்தது கேம்பே லூனி ரீஜன். ஸோ CAMBAY லூனி ரீஜியன் அப்படின்னு ஒரு ஏரியா. எல்லாமே இது கேம்பே. அப்போது இது வந்து மகாராஷ்டிராவில் வருது. அடுத்தது அகமதாபாத் கலோல் ரீஜியன், இது குஜராத்தில் வருது. சரியா? இப்போது 6 ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது. 3 ஆயில் ஃபீல்டை படித்து ஸ்பெல்லிங் படித்து எழுதி பார்த்துங்க. அடுத்த 3 ஆயில் ஃபீல்டு படித்து எழுதி பார்த்துட்டு 1000 ஆயில் ஃபீல்டும் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் முடிச்சிருங்க. அடுத்தது ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு வந்துடுங்க, பிரம்மபுத்திரா வேலி. ஸோ பிரம்மபுத்திரா வேலியில் 2 டிஸ்ட்ரிக்ட், திப்ருகார் அண்டு சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட், இது ரெண்டும் அஸ்ஸாமில் இருக்கும். அப்பர் அஸ்ஸாமில் இருக்குது பிரம்மபுத்திரா வேலியில். கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அஸ்ஸாமில் இருக்கிற எல்லா ஆயில் ஃபீல்டும் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. திப்ருகார் அண்டு சிப்சாகர், இது 2ல் தான் இருக்குது. ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க, DIBRUGARH அண்டு சிப்சாகர். சிப்புக்கு முதல்ல SIB, சாகர் SAGAR, சாகர். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்ட் ஆயில் ஃபீல்ட்ஸை படிச்சுங்க. 3 படித்து ஸ்பெல்லிங் எழுதி பார்த்து அதை ரெடி பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்டானு சொல்ல முடியாது, ஆனால் போட்டிருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. பிரம்மபுத்திரா வேலி, அதில் டிப்ருகார், ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா DI, ப்ரூ காஃபி ஞாபகம் வச்சுக்க, BRUGARH, டிப்ருகார். அடுத்தது சிப்சாகர், SIBSAGAR, அது முடிஞ்சிருச்சு. இது இந்தியாவிலே இல்லை மட்டும் இல்லை, ஏஷியாவிலே ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா டிக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸு. டிக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸு ஃபஸ்ட்டு 1866ன்னு நினைக்கிறேன். ஏஷியாலேயே ஓல்டஸ்ட். இப்பயும் அது வந்து ஆயில் எடுத்துகிட்ருக்குறாங்க. டிக்பாய், DIGBOI, டிக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸு ஓல்டஸ்ட் ஃபீல்டு இன் தி கண்ட்ரி. அடுத்தது நரோட்டியா. சரியா? நரோட்டியா ஆயில் ஃபீல்ட்ஸு NAHO, NA படிச்சுக்கோ, HORATIYA. சரியா? நரோட்டியா ஆயில் ஃபீல்டு சவுத் வெஸ்ட் ஆஃப் டிக்பாய்னு வரணும். தப்பாடிச்சாச்சு. சவுத் வெஸ்ட் ஆஃப் டிக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸ், அது கொஞ்சம் திருத்திக்கோங்க. அடுத்தது மொரான் அப்படின்னு ஒன்று, மொரான் ஹியூக்ரீஜன் ஆயில் ஃபீல்டு. இது நரோட்டியாவோட சவுத் வெஸ்ட்டில் இருக்க. MORAN, மொரான், HUGRIJAN, ஹூக்ரீஜன். சரியா? அடுத்தது ருத்ரா சாகர், RUDRASAGAR, ருத்ரா சாகர் லாவா ஆயில் ஃபீல்ட்ஸு. டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது சர்மா வேலி. சர்மா வேலியில் வந்து பதார்பூர், BADAR, பதார்பூர். அடுத்து மாசிம்பூர், MASIMPUR. பத்தேரியா, PATHARIA. ஸ்பெல்லிங் படித்து ஒரு 4, ஒரு 3 அல்லது 3, 2, 2 அப்படி படித்து எழுதி பார்த்து ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான டைமில் பிடிச்சி எழுதுங்க. ஒரு டைம் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டு ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டை படிங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 3 படித்து எழுதி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு 3 படிங்க. அப்புறம் 6ஐயும் எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3, 2, 2ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு ஸ்பெல்லிங் வச்சு நல்ல மைண்ட் செட் வச்சு எழுதி பாருங்கள், நிச்சயமாக பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நாம் டிஸ்டிங்விஷ் பிட்வீனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.